இருந்தாலும் இந்த நாளையில் வீட்டுக்காரர் கூப்பிட்டுக்கிறாரு. அதனால நான் ஒருத்தி போனா நல்லா இருக்குமா? அதனால எங்க தங்கச்சி மாரெல்லாம் அப்படி இப்படி இருப்பாங்க. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வரியா? ஓடு. ஆடுது பார்மையில் ஆடுது பார் இல்ல எவ்வளவு அடக்க உடக்கமா வந்திருக்கேன். ஒரு பெண்ணின் அனுமதியால அங்கங்க தொடர என்னடா வந்து என்ன பில்லு வாங்கணும் காசு கொடுக்குறாங்க. அது மாதிரி டோக்கன் கொடுக்குறீங்களா? என்னமா இதெல்லாம் பேசுறவங்க கேட்கறது இதெல்லாம் நீ சொல்லல. இந்த மாதிரி இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்கப்பா வாங்கிட்டு வந்து வையின்னு டோக்கன் நீ கொடுக்குறியா? கூட்டு வரல கூடு பார்வையே இந்த ஊரான ஊர்ல வந்துருக்கீங்க. அழகா கும்முன்னு நச்சுன்னு வளவளன்னு வாழைப்பழம் மாட்டோம், தலை தலைன்னு தக்காளி பழம் மாட்டோம் வந்திருக்கிறேனே. கோழி பீயாட்டம் என்ன படுத்து உடம்பு ஏற மாட்டேங்குது. எங்கட பேசுறதுக்கு பொண்ணான பொண்ண குஞ்ச கூட காணுமே. குஞ்சு இல்ல ஒரு 7-8 குஞ்சு ஒரு 4 குஞ்சு. எங்கட பேசுறதுக்கு ஆண்மகன் சொல்லக்கூடிய மன்மத குஞ்சு. வணக்கம் பாப்பா, குஞ்சு வேணுமா? என்ன குஞ்சு வியாபாரம் பண்றியா? அந்த மாதிரி குஞ்சு வியாபாரம் பண்றியான்னு பார்த்தம்பா. ஊர்ல ஒரு குஞ்சு இல்லன்றான். போட்டா ஒருத்தன் பாவை எத்தனை குஞ்சு வேணும்? இதெல்லாம் வியாபாரம் பண்ண நீ நான் என்ன வியாபாரம் பண்ணல. வேணும் ரெடி பண்ணிக்க. என்ன பார்த்தா என்னை பார்த்த உடனே நோண்டுதா இல்லையாடா? அடி பச்சி முட்டா
பால் கிட்ட சேர்த்துறது இல்ல. நீ சேர்த்து என்ன பண்ண போற? மாடியா உன பால் கிட்ட சேர்த்துறது இல்ல. அவனா கூட்டி சேர்த்துறேன். மாடு பால் கறக்கிறதுக்கு உனக்கு கிட்ட சேர்த்துறது இல்ல. அதே பால் வைக்காத காலமே கூட்டி எல்லாம் வைக்குது. பால் அரிச்சாய் வராதே ஏன் பஞ்சமே கூட்டி பஞ்சாறு மூணு சரிமாடா டேய் எலிக்குட்டி. அவன் மூஞ்சால பாருங்க எப்படி கலகலா இருக்குது. ஆனா ஏன் பஞ்சமே கிரவனா பண்ணி 16 குட்டி போதுறா புளிச்சி. அது மாட்டு ஒண்ணுதான் போடுது. யாரா நாய்ச்சின் மாடே கலக கூட்டி தின்றா கிலோ 300 ரூபாய் புளிச்சி. ஒரு மூஞ்சி கூட்டிடா 500 வந்துச்சியா? சூத்துற முடியல. நானோய் கட்டி போட்டி எனக்கு அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, யாருமே வா மாமன் இல்ல. நான் சொல்லுறத சொல்லிவிட்டேன், நீ செய்யறத செஞ்சுக்கடா. நீ ரயில் ரோட்டுக்கு வா நாம் பண்ணலாம். என்னத்துக்கு? அங்க யாரும் வரது இல்ல. அங்கதான் ரயில் அடிச்சு போய் சரி, விண்வர்த்திகள் போகட்டும். ரயில் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் பின்ன நாங்க ரயில் ரோட் போட்டா தானே இருக்கும். பின்ன படுகிற விண்வர்த்திகள் போகட்டும். தெய்வ கடாட்ச திருச்சபை நாடி ஒரு ஆண் மகனாக தோன்றி பெண் வேடமிட்டு வந்திருக்கிறேனே. நான் யாரு, என் பேரு கேட்டியாடா கொல்லுவாயா? கொல்லு மாதிரி இருக்கும். என்னது? கொல்லு மாதிரி இருக்காது. என்னுடைய பேரு விலாசம். என்னுடைய பேர் தான் ராதை. அப்படி இருந்த போதும் என் கணவர் யார்? கணவர் 108 நாமதேவி படுத்த 10 அவதாரம் படுத்த ஸ்ரீஹரி கண்ணபரான இருக்கிறார். அவர் தான் எங்க வீட்டுக்காரு. அப்படி இருந்த போதும் எதற்காக வந்திருக்க? என்ன காரணம்? ஏதோ காரணம் தெரியவில்லை. என் அக்கா வட்டுவல் லட்சுமி அழைத்திருக்கிறார், சென்று பார்க்கணும். அதற்கு முன்னாடி எங்க தங்கச்சி இருக்குடா. விசுவாசம் வருமா?